ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு முட்டை ஃப்ரெஷ்ஷா இருக்குதா இல்லையா அப்படிங்கறத எப்படி சிம்பிளா கண்டுபிடிக்கிறது அதுதான் பார்க்க போறோம். ஏன்னா நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்றோம் அப்படின்னா அந்த முட்டையில எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. பட் நம்ம ஊர்ல எல்லாம் வாங்கும் போது முட்டையை ஜஸ்ட் பேப்பர்ல சுத்தி தான் கொடுப்பாங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்குதா அப்படி இல்ல அழுகி போன முட்டையா இல்ல பழைய முட்டையை கொடுத்துடுறாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. வெளில இருந்து பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை சின்ன டெஸ்ட் மூலியமா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். வெல்கம் டு கிளாம்ஸ்மைல் டாக் சேனல். ஐம் டாக்டர் சத்யா ஹியர். ஃபர்ஸ்ட் ரெண்டு விதமா அதை கண்டுபிடிக்கலாம். ஒண்ணு முட்டையை உடைக்காமையே நம்ம கண்டுபிடிக்கலாம், இன்னொன்னு உடைச்சும் கண்டுபிடிக்கலாம். உடைக்காம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல தண்ணி ஊத்திட்டு அதுக்குள்ள முட்டையை போடுங்க. ஸோ அடியில முட்டை தங்கிடுச்சு படுத்துட்டு பிளாட்டா அப்படின்னா அது ஃப்ரெஷ்ஷான முட்டை. இல்ல கொஞ்சமா மிதக்குது அப்படின்னா கொஞ்சம் ஓல்டு முட்டை. நல்லா மேல நல்லா மிதக்குது அப்படின்னா அது அழுகி போன முட்டை. ஏன் இது முட்டை மிதக்குது, மிதந்தா ஏன் பழைய முட்டை அப்படின்னா, நாளாக ஆக முட்டையோட அந்த தண்ணி தன்மையெல்லாம் போய் அதுல ஏர், அதாவது காத்து தான் ஃபில் ஆயிருக்கும். அதனாலதான் அது இந்த ஃப்ளோட் ஆகுறது, அந்த மிதக்குற தன்மை அதுக்கு வருது. சோ மிதக்குற முட்டைய நம்ம சாப்பிடாம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சோ அது அழுகி போன முட்டையாவும் இருக்கலாம், அதாவது பழைய முட்டையாவும் இருக்கலாம். ரெண்டாவது நம்ம முட்டையை உடைச்சு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஒண்ணு நம்ம உடைச்சு ஒரு கிளாஸ் பவுல போட்டோம் அப்படின்னா அதுல நடுவுல இருக்கிற மஞ்சக்கரு கலையாம அப்படியே வரணும். அது கலைஞ்சிருச்சு, நல்லா தண்ணி மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா அது நாளடை, அதாவது பழைய முட்டை இல்ல அழுகி போன முட்டையா இருக்கலாம். சோ முட்டை நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது செக் பண்ணி வாங்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களும் நெக்ஸ்ட் டைம் எக் வாங்கும்போது செக் பண்ணி வாங்குவாங்க. ப்ளீஸ் டியூ சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.